ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் சர்மி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடேஸில் இருப்பீங்க, சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொலு வச்சுருக்காங்க. நம்மளுடைய சோஷியல் பிளாட்ஃபார்மில் பார்க்கும்போதே தெரியும், நிறைய பேர் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கொலு வந்து எப்படி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ தான் நான் வந்து, அதாவது சின்ன இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு அருண் சர்மி சேனல். இந்த கொலு, அதாவது இந்த நவராத்திரி நாட்கள் 9 நாட்கள்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் வந்து 2025 வந்து பார்த்திங்கன்னா 11 நாட்களாக வந்திருக்கு. இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9வது நாள் இல்லைங்களா? ஸோ முழுமையான 9வது நாட்களில் நம்ம இன்றைக்கி இந்த யூஸ்ஃபுல்லான தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் வந்து கொலு வச்சுருக்கோம். நம்மளுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணி ரொம்ப கலர்ஃபுல்லாக அந்த வண்ணங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அந்த கலர்ஃபுல்லாக லைட்ஸு, அந்த பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி தினந்தோறும், அதாவது இந்த 9 நாட்களும் வந்து தினந்தோறும் பூக்களால் அலங்காரம் பண்ணி விளக்கு ஏற்றி காலையில் மாலையில் இரு வேளையிலையும் வந்து விளக்கு ஏற்றி வத்தி ஏற்றி சாம்பிராணி போட்டு அவங்களுக்குரிய அர்ச்சனைகள் பாடெல்லாம் பாடி அந்த அம்பிகை வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கே ஒரு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு சக்தி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்தால் மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம கொலு வந்து வச்சுருக்கோம். அழகாக நமக்கு தெரிஞ்ச முறையில் வந்து நம்ம வழிபாடை வந்து மேற்கொள்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த சாஸ்திரப்படி எப்படி கொலு அமைப்பது, இந்த 9 படிக்கட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த 9 படிக்கட்டில் சில பேர் 5 படிக்கட் வைப்பாங்க, 3 படிக்கட் வைக்கிறாங்க, சில பேர் 7 படிக்கட் வைக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 படிக்கட்டில் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அப்படின்றத நம்ம வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசியிலேருந்து மேல்படி, அதாவது விக்னங்களை தீர்க்கும் விநாயக பெருமானை முதல்ல மேலே தூக்கி வச்சுட்டு அவரை ஒரு பெரிய ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு தான் அடுத்த பொம்மைகள்லாம் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய வழிபாட்டை வந்து மேற்கொள்ளணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு படியில் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புல், செடி, கொடி, தாவர பொம்மைகளை வைக்கணும். சரிங்களா? செகண்ட் படியில் வந்து பார்த்திங்கன்னா நத்த, சங்கு, அதாவது 2 அறிவு. 3வது படியில் 3 அறிவு உள்ள கரையான், எறும்பு, ஸோ அந்த மாதிரி பொம்மைகள்லாம் வந்து அடுக்கி வைக்கலாம். 4வது படியில் நண்டு, வண்டு. ஸோ மேஜராக இருக்கிறது அதாவது 4 அறிவு இருக்க உயிரினங்களை வந்து அடுக்கி வைக்கலாம். 5வது படியில் வந்து பார்த்திங்கன்னா 4 கால் விலங்கு, பறவைகள், பொம்மைகள். 6வது படியில் 6 அறிவு மனிதர்களை வந்து வைக்கலாம். நிறைய மனிதர்கள் பொம்மை சிலைகள் நிறைய இருக்குது, அதை வந்து அடுக்கி வைக்கலாம். 7வது படியில் மகரிஷிகளை வந்து வைக்கலாம். 8வது படிகளில் வந்து பார்த்திங்கன்னா தேவர்கள், நவ கிரகங்கள், பஞ்சபூதங்கள். 9வது படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன், சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்பிகைக்கு வந்து முதலிடம், ரொம்ப சக்தியின் ஸ்வரூபமாக பார்த்திங்கன்னா 9 நாளும் அமக்கலமாக காட்சி தருவாங்க. ஸோ அவங்கள சக்தி வடிவத்தை வந்து நடுவில் வச்சுட்டு 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி, லக்ஷ்மியை வச்சுட்டு அழகாக வந்து வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம். இதுதான் முறையான சாஸ்திரப்படியான கொலு வைப்பதற்கான ஒரு வழிபாட்டு முறைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லதே நடக்குங்க. இந்த வருஷம் முடியலனாலும் அடுத்த வருஷம் நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, வீட்டுக்கு வர பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாம்பலம், யூஸ்வலாக இந்த நவராத்திரி கொலு டைமில் வந்து பார்த்திங்கன்னா தாம்பலம் கொடுக்கறதுன்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. வரலட்சுமி பூஜை எப்போ கொடுக்கணுன்னுவாங்க. அதே மாதிரி இந்த நவராத்திரி கொலு 9 நாட்களும் வீட்டுக்கு வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி தாம்பலம் வந்து வாங்குறவங்களுக்கும் ரொம்ப நல்லது, கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நல்லதுன்னுவாங்க. ஸோ அதுதான் வந்து பாப்பா அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தாம்பல தட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீப்பு, கண்ணாடி, தாலி கயிறு, அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், ரவிக்கை அதாவது ப்ளவுஸ் பிட்டு, அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், இனிப்பு பொருள் ஏதாவது சாக்லேட் வச்சுருக்காங்க. ஸோ இது சுருக்கு பையில் வந்து ஒரு சாக்லேட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து மங்கள பொருட்களை வந்து இந்த மாதிரி மங்களகரமான நாட்களில் வந்து கொடுக்கும்போது ரொம்ப வந்து ஒரு அதாவது குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு சூழல் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருக்குன்னுவாங்க. ஸோ முடிஞ்சவங்க கண்டிப்பாக இதையும் கொடுங்க. அதே மாதிரி வளையல், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் வளையல் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மங்களகரமான நாட்களில் வந்து பச்சை பொருள் வந்து மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கறது அப்படின்றது ஒரு பெரிய புண்ணியம் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கொலு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லையே, நாங்கள் கொலுலாம் வைக்கிறது இல்லையே, நாங்கள் எப்படி இது பண்ணுறது அப்படின்னா தப்பே கிடையாது. வீட்டில் நம்ம நார்மலாக விளக்கேற்றிட்டு நம்ம எப்போவுமே பண்ணுற பூஜையை வந்து
கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தாம்பூலம் வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு, அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தாம்பூலம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பலன் வந்து பன்மடங்காக வந்து சேரும். ஸோ இதுதாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்ல வந்தது. ஸோ இதுதான் வந்து, அதாவது குழந்தை கையாலேயே எதுக்கு அரேஞ்ச் பண்ண வைக்கிறதுனா அவளுக்கு தெரியணும் என்னென்ன பொருள் நம்ம வைக்கிறோம், அது கொடுக்கறதால என்ன பலன், அந்த ஷேரிங் ஒரு மென்டாலிட்டியும் அவளுக்கு வரணும். அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு முகம் மலர்ச்சியோடு இருக்கணும், அதாவது வரவங்களை வந்து வரவேற்று அதை வந்து கொடுக்கறது அப்படின்றது அம்மனாக வந்து பாவித்து கொடுக்கறது தான் இது வந்து இந்த மங்களகரமான பொருட்களாம். அந்த யாராவது ஒரு ரூபத்தில் வந்து அம்மனே வந்து வாங்கி நம்ம குடும்பத்துக்கு தேவையான குறைகளை வந்து நிறைகளாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்கன்றது நிசப்தமான உண்மை. ஸோ நல்லதே நடக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஆசை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒரு இதுனாலும் அந்த வழிபாட்டை மேற்கொள்ளும். இதுக்கு ஒரு வழி கிடச்சிடாதான்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒன்றும் பார்த்து பண்ணுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவராத்திரி நாட்களில் சக்தி, அதாவது அம்பாள் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னுவாங்க. அவங்கள அழகாக ஆராதனை பண்ணி விளக்கேற்றி கும்பிடுறது அப்படின்றதே ஒரு பெரிய கொடுப்பனை. அந்த கொடுப்பனை உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் ஒரு பெரிய புண்ணியவான். இல்லைம்மா எங்கள் வீட்டில் கொலுலாம் வைக்கிறது இல்லை, எங்களுக்கு அந்த பழக்கமே இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஏக்கம் கொள்ளவே வேணாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா கோயில்களையும் வந்து பார்த்திங்கன்னா கொலு வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம வழிபாட்டு பண்ணிவிட்டு அந்த கொலு இருக்கிற இடத்துல நம்ம வந்து, அதாவது கலசம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த கலசம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்மளுடைய வேண்டுதல் வந்து முன்னாடி வச்சோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும். குழந்தைங்களும் நல்லா படிப்பாங்க, நல்ல ஞாபக சக்தி தரன் வந்து அதிகரிக்கும், நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ணலாம், அடுத்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் ஸ்லோகங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி வழிபாட்டு டைமில் வந்து அவங்கள வந்து பாட வைக்கலாம். நிறைய பேர் இப்போ பாட்டு பாட கற்றுக்குறாங்க, டான்ஸ் ஆட கற்றுக்குறாங்க. அப்படிலாம் ரொம்ப ரேராக இருந்தது. யாராவது ஒருத்தர் பாட்டு பாடுவாங்க, யாராவது ஒருத்தர் டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ இருக்க சூழக்கட்டத்தில் எல்லாருமே எல்லா திறமையும் வந்து நிறைஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த திறமையை வந்து இந்த மாதிரி வழிபாட்டு டைமில் வந்து அவங்க வந்து காமிச்சாங்கன்னா அம்பாள் வந்து பரிபூர்ணமாக ஏற்றுட்டு அதை வந்து அருள் புரிவாங்க. ஸோ ரொம்ப நன்றிங்க. இந்த நவராத்திரி டைமில் இந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி. அதே மாதிரி வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணியும் மஞ்சளும் குங்குமமும் கொடுக்கறது அவ்வளோ பெரிய புண்ணியம் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரவங்கள வந்து வெறும் வயிற்றோடு அனுப்பாமல் ஒரு டம்ளர் தண்ணியும் மஞ்சளும் குங்குமம் கொடுக்கறது அவ்வளோ ஒரு புண்ணியம் வந்து, அதாவது தாம்பூலம் அந்த டைமில் நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து அரேஞ்ச் பண்ண முடியாது. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா, ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். மற்ற டைமில் இருக்காது. ஒரு டம்ளர் தண்ணியாவது ஒருத்தவங்களை ரிசீவ் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து காஸ்ட்லி ஆயிடுச்சு. தண்ணி குடிக்கணும்னா கூட அவ்வளோ இதுவாக இருக்குது. அப்போல்லாம் வந்து திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க, பானை வச்சுருப்பாங்க, யார் வேணாலும் வந்து தண்ணி எடுத்து குடிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப வந்து அழகாக ஃபாலோ பண்ணாங்க. இப்போ நம்ம பெரிய கேட்டு போட்டு அதுக்கு ஒரு பெரிய பூட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒரு கேமரா வச்சு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுறோம். ஸோ அந்த புண்ணியங்கள்லாம் நம்மளுக்கு வந்து சேரவே மாட்டேங்குது. இது மாதிரி ஒரு விழாக்கள் டைமில் தான் நம்ம வந்து நமக்கான புண்ணியங்களை வந்து கண்டிப்பாக தேடிக்கணுங்க. ஏன்னா நம்ம போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிறோம், ஒன்றும் கிடையாது, இந்த பாவமும் புண்ணியமும் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அந்த புண்ணியங்களில் சேர்க்குற என்னென்ன விதமோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க நம்மளால் முடிஞ்சது. ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய புண்ணியத்தை வந்து சேர்த்துட்டு நம்மளுடைய சந்ததிகளுக்கு வந்து அதையும் சொல்லி கொடுத்துட்டு நம்மளால் முடிஞ்சது அப்புறம் எல்லாமே கடவுள் பார்த்து பாருங்க. ஸோ இதுதான். ஸோ பாருங்கள், பாப்பா வந்து சாக்லேட்லாம் போட்டுட்ருக்காங்க. அதாவது முடிஞ்சால் ஒரு இனிப்பு வகை ஏதாவது நம்ம ஒன்று செய்யலாம். யூஸ்வலாக இந்த நவராத்திரி கொலு டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயிறு வகைகள், நிறைய சுண்டல், மூக்கடலை சுண்டல், பச்சைப்பயிறு, புதன்கிழமையாக பச்சை கலரு, வியாழக்கிழமையாக குரு பகவானுக்கு மூக்கடலை சுண்டல், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று செய்வோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி செய்ய முடியாது, இல்லைம்மா நான் ஆஃபீஸ் போகிறேன் எனக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு விற்கிது. ஸோ அதையும் வந்து செஞ்சிடலாம். எப்போ நம்மளுக்கு வந்து டைம் இருக்கோ அதை செஞ்சு 4 பேருக்கு பகிர்ந்து உண்பது அப்படின்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுங்க. பகிர்ந்து உண்டாதான் நமக்கு வந்து ஆண்டவன் படியலப்பான்றது நிசப்தமான உண்மை. ஸோ அது வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணுங்க. நம்ம வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம், நிறைய விஷயம் வந்து தப்பாக கற்றுக்கிட்டோம், சரியாக கற்றுக்கிட்டோம், நிறைய விஷயத்த விட்டுட்டோம், அதெல்லாம் போச்சு. ஆனால் அடுத்து வர சந்ததிகளுக்கு கரெக்டாக முறையாக நமக்கு என்ன தெரிஞ்சதோ அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக நான் இது அருண் ஷர்மி சேனலை நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கும் அது தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன்.
கண்டிப்பாக எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெறணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை எல்லாரும் முழுமையாக வாழணும்னு இந்த நவராத்திரி கொலு டைமில் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னங்க 9 நாட்கள் முடிச்சிட்டோம். இன்னும் அடுத்தது நாளைக்கு சரஸ்வதி பூஜை, அதுக்கப்புறம் விஜயதசமி. நல்லபடியாக இந்த வருஷம் 2025 எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணுற ஒரு சக்தியை வந்து இந்த மகா சக்தி நவராத்திரி டைமில் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கணும், எப்பவும் வந்து மனசு தளராமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு பாக்கியத்தை வந்து அம்பாள் எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவல் பாயாசம். ஆக்சுவலி பாயாசம் வந்து கொஞ்சம் திக்காகிடுச்சு, கேசரி மாதிரி ஆயிடுச்சு. அவலில் செஞ்சது தான் ஆக்சுவலி, பால் சக்கரை சேர்த்தது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. அம்மா ஒரு குட்டி பாட்டு பாடியிருக்காங்க, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட சந்திக்கலாம். தேங்க்யூ. ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய், நீ அல்லால் தெய்வமில்லை எனது நெஞ்சே, நீ வாழும் எல்லை முருகா, நீ அல்லால் தெய்வமில்லை முருகா, முருகா. வாயார பாடி மனதால நினைத்து வணங்குவது எந்தன் வாழ்நாளில் இன்பம். வாயார பாடி மனதால நினைத்து வணங்குவது எந்தன் வாழ்நாளில் இன்பம். தூயா முருகா மாயோன் மருகா, தூயா முருகா மாயோன் மருகா, உன்னை தொழுவதொன்று இங்கு யான் பெற்ற இன்பம். உன்னை தொழுவதொன்று இங்கு யான் பெற்ற இன்பம். நீ அல்லால் தெய்வமில்லை எனது நெஞ்சே, நீ வாழும் எல்லை முருகா, நீ அல்லால் தெய்வமில்லை முருகா, முருகா, முருகா. கற்பூர